தாய் வீடு ஜனவரி 2026. சாபமோட்சம். எழுதியவர் தேவகாந்தன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. இமயமலை சாரல் விடிந்தது. கௌதமன் கண்கள் விழித்தன. என்றுமில்லாதபடி மனதில் தவிப்பு. தன்னந்தனியாகிவிட்ட வாழ்வின் ஸ்திதி பிரஜையாகிற்று. அந்த துர்ப்பாக்கிய நாளின் பின் அந்த சம்பவத்தினதும் அவளதும் நினைப்பை அவன் அடைந்தே வந்திருந்தான். ஆனால் அவ்வாறான தீவிரத்தில் அல்ல. அந்த நாளின் நிகழ்வு கணம் கணமாய் அவனுள் ஊறியது. கோழி கூவுகிறது. கௌதமன் எழுந்து இன்னும் வெளிச்சக்கீறு அடிக்க துவங்கியிராத வைகர இருளில் கால் வைக்கிறான். அந்த இருளும் வழமையான பனிமையற்று கிடக்கிறது. மனதில் ஒரு இடையூற்றின் சமிக்ஞை. ஆனாலும் முனிவனாக இருப்பதாலேயே அந்த தயக்கத்தை அவன் வென்றாக வேண்டும். தன் தெளிவை நிரூபணமாக்க அவன் மேலே நடக்கிறான். நீராடி அன்றைக்கு வேண்டிய ஹோமத்துக்கான தர்ப்பையும் சமைத்துகளும் சேகரித்துக் கொண்டு மேலே சுணங்க மனதற்றவனாய் கௌதமன் ஓர் அவசரத்தில் போய் வருகிறான். இன்னும் விடிந்து விடா பிரபஞ்சம் ஒரு கெடுதியின் தவிர்க்க முடியாத முன்னறிவிப்பை அவனுக்கு செய்கிறதா? பன்னசாலை நெருங்குகிறது. அவன் வேகம் அடங்கவில்லை. அந்த பொழுதில்தான் உள்ளிருந்தவர்களின் உச்சஸ்தான வெடிப்பு. இருவரும் சிதறிப்போய் கிடக்கிறார்கள். முதலில் தெளிவடையும் இந்திரன் அவள் உடலிலிருந்து வழிந்து இறங்குகிறான். அவளின் நிலாப்பிறை நெற்றியை ஆதரவாய் விரடுகிறது அவனது கரம். பாவம் என்று வாய் முணுமுணுக்கிறான். அப்போதுதான் அவனாலும் இறங்க முடிகிறது போலும். இன்னும் அடங்கிய புலன்கள் முழுதான மீழ்ச்சி பெற்றுவிடாத அகலிகை மெதுவாய் கண் விழிக்கிறாள். பன்னசாலையில் இன்னும் இருந்த நிற இருளில் சடுதியாய் பிரவேசிக்கிறான் கௌதமன். தொலைந்தது. கண்ட இந்திரன் நெஞ்சத்தில் இடியேறு வீழ்ந்தது. நேர்ந்துவிடக் கூடாதென எண்ணியிருந்த அவ்வாறான ஒரு தருணம் தான் சில கணங்கள் தாமதமாகிவிட்டதில் பயங்கர உருவெடுத்து வந்திருப்பதை நேரில் கண்டு நடுங்க துவங்குகிறான். வந்திருக்கும் அதிபயங்கரத்தின் பெயர் கௌதமன். இந்திரன் கை வைத்திருப்பது அவனது பாரியாளில். அதிலிருந்து தப்பிக்க ஒரு வழியும் அவனுக்கு புலப்படவில்லை. அறிவு மழுங்கி போயிருக்கிறான். அவனுக்கு ஆசை இருந்ததுதான். அந்த ஆசையும் அத்தனை நாளில் நாள் நாளாய் வளர்ந்து வந்த ஆசையாக இருந்தது. அத்துடன் தன்னியென கௌதம முனிவன் கொண்டிருந்த கர்வத்தை அழித்தொழிக்கும் வன்மமும் கூட இருந்தது. தேவரும் அசுரரும் வாசுகியை நாணாகவும் மந்தரமலியை மத்தாகவும் கொண்டு அமிர்தத்துக்காய் மா கடலை கடைந்த போது திரண்டு வந்த ஆலகால விஷத்துடன் நிகழ்ந்தது மாபெரும் அழகு கன்னியான அகலிகையின் அவதாரம். அந்த அழகில் தேவரும் முனிவரும் இந்திரனும் மதிகட்டு போயிருந்தார்கள். இந்திரன் பிரம்மனை அணுகி அவளை தனக்கு மணம் செய்து தர கேட்கிறார். நாரதருக்கு அவளை கௌதம ரிஷிக்கு மனைவியாக்க எண்ணம். அது அகலிகையை கௌதமனுக்கு மனைவியாக்குகிறது. இந்திரன் அந்த ஆசையை மறப்பானா? தன்னில் விழுந்த தோல்வியை மறப்பானா? தன்னுள் சிதைந்து கொண்டிருந்த இந்திரன் இறுதியில் தானும் ஒரு சூழ்ச்சி புனைவதன் மூலம் அவளை அனுபவிக்கும் திருப்தி பெற தீர்மானிக்கிறான். ஒரு நாள் நள்ளிரவில் வந்து கௌதமனின் செவியிட்ட கொக்கரக்கோ சொன்னான். விடிந்து விட்டதென விழித்தெழுந்த முனி ஆற்றுக்கு புறப்பட்டான். வெளியிருளில் கால் வைக்கவே பனி கலக்காத காற்றில் இரவு இன்னும் விடியல் கொள்ளவில்லை என்பது அவனுக்கு தெரிந்தது. ஆனாலும் சந்தேகம் எதுவும் மனதில் கிளறவில்லை. ஆறு நோக்கி நடந்து கொண்டிருந்த கௌதமன் நடையில் தயக்கத்தின் சிற்றசைவும் தென்படாத இந்திரன் அப்போதே தெரிந்து கொண்டான் அது தன் ஆசை நிறைவேற்றத்தின் அற்புத நாளாகிவிட்டதென்று. அவன்
பன்னசாலையுள் நுழைந்தான். கௌதமன் படுக்கைக்கு சற்று தள்ளியாக தன் புற்பாயில் கைகளை எறிந்து கொண்டு மதர்ப்புகள் கச்சைகளை மீறி தெரிய கிடக்கிறாள் அழகற்ற எதுவும் தன்னில் இல்லாத அழகியான அகலிகை. இடைத்துணி நெகிழ்ந்து கிடக்கிறது. துடை விரிசலில் இருள் இன்னும் அப்பியபடி. நெடுங்காலம் காத்திருந்த இந்திரனுக்கு தன் ஆசையை கௌதமன் ஆற்றிலிருந்து திரும்பும் முன் முடித்து விடுகிற அவசரம் இருந்திருந்தாலும் அவன் அவதானமாக அவளை அணுக வேண்டும். அவள் உடம்பில் வியர்வை துளிர்ப்புகள் சீறி அடங்குவது போல் அவனுக்கு ஒரு தோற்றத்தின் உதயம். அது அவள் ஒரு கனலை தன் உடம்பின் உட்பொதிந்துள்ளாள் என்பதாக அவனுக்கு தோன்றச் செய்கிறது. அவள் அறியாமல் அவன் அவளை எப்படியெல்லாமோ கண்டிருக்கிறான். அக்காட்சிகள் தடை சொல்லும் சாத்தியத்தை அவள் உடம்பு இழந்து விட்டிருந்ததன் சாட்சியங்கள் என அவனை நிச்சயிக்கச் செய்ய இந்திரன் மெதுவாயை நெருங்கி கௌதமன் படுக்கையில் சரிந்து உருண்டபடி அகலிகை படுத்திருந்த பாய்வரை நெருங்கி அவள் அருகானான். அப்போது ஓர் எண்ணம். கௌதமன் தானே அவளை அணுகாமல் ஹே அகல்யே என விழித்து தன் படுக்கைக்கு அவளை அழைப்பானோவென. இடையிட்ட நீச்சலென பொழுது மனதை துணிவிக்கிறது. அவன் கை அவள் மார்மேல் பதிந்தது. அகலிகை அசைந்தாள். அப்போதுதான் விழித்தாளா? அவன் அவளது ஒளிர் முகத்தை கூர்ந்து பார்த்தான். பார்வையின் உணர்வுறுத்தலில் அவள் சொண்டு நெளிந்து துடித்தது. உடம்பு முழுக்க தினவின் கிழுமுகை தெரிந்தது. அது அவனை யாராக நினைந்திருந்தாலும் அவள் அக்கணம் அந்த அணுக்கத்தை அனுமதிப்பாளென உறுதியளித்தது. அவன் தன் எண்ணம் தேய்த்தான். அப்போகம் ஒரு பெருங்காலத்திற்கு நீட்டித்திருந்ததாய், தவறவிட்ட காலங்களை ஈடுகட்டுவதாய் இருவருக்குமே தோன்றிப் போயிற்று. ஆயினும் களவு நீடித்த அந்த உபரி நேரமே அப்போது பாதகமாக அமைந்துவிட்டது. இந்திரனின் உள் விளைந்த அச்சம் அவன் மேனியில் வியர்வையாய் வடிந்தது. உள்ளெழுந்த பாத அதிர்வில் இன்னுமே கிடந்திருந்த அகலிகை திடுக்கிட்டு பாய்ந்தெழுந்தாள். கோபாக்கினியில் தகதகத்தபடி நின்று கொண்டிருந்தான் கௌதம முனி. யார் குற்றவாளி எனவோ அது குற்றம் தானோ எனவோ தேரும் அவசியம் அங்கே காணப்படவில்லை. இந்திரனது நடுக்கம் அவன் குற்றம் செய்தான் என்பதை ஐயமின்றி காட்டுகிறது. நீ மேனி எங்கும் புண்ணாய்ப் போவாய் என இந்திரனுக்கான சாபம் கௌதமனிலிருந்து உருள்கிறது. அவளில் பயமில்லை. ஆனாலும் குற்றவாளி தானும் தான் என்பதாக அவள் கருதுவதாய் அவன் முகம் பார்க்க கூசி நிலம் கவிழ்ந்த அவளது பார்வையால் முனி நிச்சயிக்கிறான். அதுகால வரையான அவளது தொண்டெல்லாம் அவன் எண்ணி பார்ப்பானா? எதையும் ஓரும் திறன் எவருக்கும் போல் அவனுக்கும் அற்றிருந்த தருணம் அது. அவன் தன் லோகம் முழுதும் அறிந்த புகழ் மறப்பான், தன் நீண்ட ஆயுசு மறப்பான், தன் தபோபலம் மறப்பான். ஆனால் தானோர் ஆணென்ற எண்ணம் மறவான். அவள் அவனுக்கு துரோகம் செய்தாள். அவன் சரியான ஆண் இல்லையென 33 தேவருக்கும் காட்டினாள். அதன் வழி இந்த உலகம் முழுவதற்கும் பிரசித்தம் பண்ணினாள். ஒரு முனி பன்னியின் எந்த குற்றமும் மன்னிக்கப்படலாம். ஆனால் இந்த குற்றம் அப்படியானதல்ல அவன் உலகத்தில். அடுத்த கணம் அவன் வாயிலிருந்து தெரிக்கிறது, நீ ஆகுதி கல். அது ஒரு சிறப்பான தண்டனைதான். எண்ணாமலே இட்டிருந்தாலும் அந்த சாபம் அவனுக்கு திருப்தியாயிருக்கிறது. உடம்பின் அவயவமெல்லாம் கல்லாகும். ஆனால் உயிர், உள்ளம், அவை கல்லாக மாட்டா. அவள் தீச்சேலை நினைக்க அவை திறன் கொண்டிருக்கும். அது கௌதம முனியின் எண்ணம்.
ஆனால் அவை அவளது சொந்த இழப்புகளை எண்ணியும் உணர்ச்சி கொண்டு ஏங்கும், உருகும், அழும், தாங்க முடியாத வலியில் தவிக்கும். ஒரு கணம் வாழ்ந்துவிட எவரையும் மன்றாட்டமிடும். அது கொடுமையான ஒரு சாபம். பொழுது ஊறுகிறது. அகலிகை இன்னும் கல்லாகவில்லை. முனியின் மனதில் அதிர்ச்சி. மாயத்தின் எது கூறு அவளை புறக்கிறது. ஆனால் சிறிது பொழுது நகர அந்த சாபத்தை மிகுந்த பிரியமுடன் ஏற்றுக்கொண்டதைப் போல அகலிகை முகத்தில் ஒரு மலர்ச்சி. அந்த மலர்ச்சியோடு கௌதமனை ஒருமுறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு கல்லாய் விழுகிறாள் அகலிகை. இந்தா பிடி சாபம் என முனிவன் புகழும் முன்னமே கொண்டு வா சாபத்தை என பறித்து கொண்டு அவள் கல்லானது போல்தான் அந்த சாப ஏற்பிருந்தது. அகலிகை தன் மென் திசுக்கள் எல்லாம் கல்லாகி நிலத்தில் வீழ்ந்தமை கௌதமனியே திகைக்க வைத்தது. ஆனாலும் அந்த சாப ஏற்பின் விதம், சரி பிழைத்தேன், கல்லாகிறேன் என அவள் ஏற்றுக்கொண்டதாய் அவன் தெளிந்து மேலும் சினமடைந்தான். பன்னசாலியை விட்டு முனி வெளியேறினான். இமயமலை சாரலை நோக்கி அவன் பயணம் துவங்கிற்று. தவமும் பூஜைகளும் எவ்வளவு நிம்மதியை கொடுத்துவிடும் தன் பன்னியை கல்லாய் சபித்துவிட்டு வந்த ஒரு முனிவனுக்கு. அவனுக்கும் அவ்வப்போது அவள் நினைவு எழத்தான் செய்தது. சில வேளை துன்பமாக, சில வேளை தேவையுடனாக. அன்றைக்கு பன்னசாலை சென்று அந்த கல்லை, ஒரு காலத்தில் பாரியாளாயிருந்த கல்லை காண வேண்டும் என தீரா பிரவாகத்துடன் ஓர் எண்ணம் அவனில் சுரக்கிறது. மிதலா நகருக்கு சமீபமாயிருக்கிறது கௌதமனின் பழைய பன்னசாலை. அவன் தன் நீள் பயணத்தை துவங்குகிறான். காலம் நாளிகைகளாய் நாள்களாய் தொடர்கிறது. அதோ தெரிகிறது காலங்கடந்த அழிமானத்தில் அகலிகை கல்லாய் கிடக்கும் அந்த பன்னசாலை. நினைவில் எந்த உணர்வு தூக்கலாய் நின்றது அவனில்? கோபம், துக்கம், ஏக்கம். சரியாகச் சொன்னால் அந்த மூன்றுமே. கௌதமன் உள்ளே நுழைகிறான். குடில் வெறுமையாய் கிடக்கிறது. முனி ஏங்கி போகிறான். அகலிகை கல்லுங்கே. அவன் வெளியே வந்து அயல் முனிவர் பன்னசாலைகளை நோக்கி ஓடுகிறான். அவனை யாரென்று அறியாத ஒரு பெண் வெளியே வருகிறாள். கௌதமன் கேட்கிறான், அந்த பன்னசாலையில் கிடந்த கல்லுங்கே என. கல் எங்கே என்று கேட்கும் முனிவனை பார்த்து அவனது உக்கிரமான கோபகுணம் அறியாதவள் சிரிக்கிறாள். கௌதமன் அடுத்த பன்னசாலியை தேடி ஓடுகிறான். அங்கே இருந்தவளிடம், நான் கல்லாக்கி விட்டு சென்ற அகலிகை எங்கே என உசாவுகிறான். பதில் அவனை திகைக்க வைக்கிறது. நீ கண்டாயா? நான் கண்டேன். அவள் அங்கிருந்து கடினமாய் நடந்து போனாள். எங்கே? அவள் மேலே கையினால் சுட்டிவிட்டு அவனை தீர்க்கமாய் பார்க்கிறாள். குழம்பி நின்றிருந்த கௌதமன் தன் பன்னசாலைக்கு திரும்பினான். எப்படி நடந்தது அது? அவன் செய்த கடும் தவத்தின் உக்கிரம் தாழாமல் நேரில் தோன்றி கடவுள் அளித்த வரபலம் காலம் தாங்காது நீத்து போயிருக்கிறது. எங்கோ தவறு நடந்திருக்கிறது. இல்லாவிடின் இவ்வாறெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை. தேடிய அனுபவங்கள், பெற்ற ஞானம் எல்லாம் எதுவும் இல்லையென ஆவது எவ்வளவு புதுமை. அவன் எதுவும் புரியாமல் கடவுளே என கூவுகிறான். இருண்டு வந்த வானில் மின்னல் அடிக்கிறது. சிரிப்பலைகள் முழங்குகின்றன. மழை துளிகள் போல் சொல்கள் உதிருகின்றன. தவங்களால் வரமகிமை அளிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் தவறாமல் வற்புறுத்தும் செய்தி ஒன்றிருக்கிறது கௌதமா. அதை நீ மறந்துவிட்டாய். மறந்தேனா? என்ன அது என தன்னை விசாரிக்கிறான் முனிவன்.
மறந்தேதான் போனாய். இல்லையெனில் இந்நிலை உன்னில் ஏற்பட்டிருக்காது. ஒவ்வொரு சாபமும் அதன் இன்னொரு பகுதியாக விமோசனத்தை கொண்டிருக்க வேண்டும். நீ அகலிகை கல்லாக சாபமிட்ட அன்று விமோசனத்தை அனுக்கிரகிக்க மறந்தாய். ஆனால் நீ மறந்ததை நான் நினைவில் கொண்டிருந்தேன். கல்லறைக்குள் சிறை வைக்கப்பட்ட தன்னை விடுவிக்க அகலிகையும் என்னை நோக்கி சொல் அர்ச்சனைகள் புரிந்து கொண்டே இருந்தாள். கடைசியில் வென்றது அவளாயிற்று. அகலிகையின் அழகு நிகரற்றதாயிருந்தது. அதனாலேயே அதன் மீது பதியும் ஒவ்வொரு நோக்கும் அவள் மனதில் அழுக்கை சுமத்தி கொண்டே இருந்தது. இந்திரனை அகலிகை விரும்பியதன் அல்லது ஏற்றுக்கொண்டதன் அறம் இங்கே இருக்கிறது. அவள் உடலை கல்லாக்கிய உன் சாபம் விமோசனமற்றிருந்ததால் வலு குறைந்து போக மீதி கண்ணிலை என்னால் இல்லாமலாக்கப்பட்டது. புணர்ச்சியே மேலேள் கீழேள் உலகங்களினதும் நியாயம். அதன் மீது வரைபடும் ஒழுங்குகளே வாழ்வின் அறம். உயிர் கொள்ளும் புணர்ச்சி விதுப்புக்கு ஒழுங்குண்டு. ஆனாலும் தன்னிச்சையானது. தனக்கே தனக்காய் தான் எல்லைகளிடுவது. அது எந்த ஒரு இணைக்கும் தனித்த ஒரு வாழ்க்கையை அளிக்கிறது. அவ்வாறு இருமுனை வாழ்வு கொள்பவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் மண்ணில் வாழ்ந்தாலும் மோட்ச நிலையை உணர்வார்கள். அவர்களின் ஆன்ம விடுதலை என்னால் எப்போதும் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால் அகலிகையின் கண்ணிலை தேர்ந்தது. மோட்சம் சித்தித்தது. மழை தூர ஆரம்பித்தது. கௌதமன் பன்னசாலையுள் வந்தான். இன்னும் அவள் அங்கே கல்லாய் விழுந்திருப்பதான ஒரு பலகீன உணர்வு. யோசிக்க அவளின் அந்த நிலைக்கு தானே ஆகிய காரணம் புலனானான் அவன். இல்லறத்துக்குத்தான் பெண் துணை, துறவரத்துக்கு அத்துணை அதீதம். அவனுக்கு எல்லாம் விளங்கி போயிற்று. இனி அவன் அங்கே நிற்க வேண்டியதில்லை. இமயமலை சாரலை நோக்கி பயணத்தை தொடங்கினான். நன்றி.